வணக்கம். இதில் வந்துட்டு அந்த லைவ் வந்துட்டு ஒரு தேர்ஸ்டே அப்போது 6 to 7 PM நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இது வந்து என்னென்னா, இப்போது எனக்கு வந்துட்டு பேசிக்காக நான் வந்து ஒரு சித்தா டாக்டர், சரிங்களா. நான் வந்துட்டு எந்த ஒரு கான்செப்டையும் நான் வந்து கொடுக்கல. ஏன் நான் கொடுக்கல அப்படின்னா, நான் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு நல்லா பாடுவேன். அது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். அப்படியே அச்சு அசலாக அப்படியே வரைவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸ் பற்றி, இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பயன்படுற மாதிரி நான் வந்து யோகாவும் பண்ணியிருக்கேன். இப்போது சித்த மருத்துவத்தில் வந்துட்டு மேல் படிப்பு முடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யோகாவும் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் பண்ணியிருக்கேன். மேக்னெட் தெரப்பிலாம், கலர் தெரப்பிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் பண்ணியிருக்கேன். அந்த நீடில் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ப்ராணிக் ஹீலிங் வந்து பண்ணியிருக்கேன், சரிங்களா. ப்ராணிக் ஹீலிங் பண்ணியிருக்கேன். இப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து எனக்கு வந்து தெரியும். இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. நான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு சொல்லிவிட்டு, ஆனால் அது வந்து உங்களுக்கு பயன்படாமல் போயிடும் இல்லையா. அதனால் கொஞ்ச நாளைக்கு முதல்ல மக்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ என்கிட்ட என்ன எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும், என்னுடைய நாலேஜ் நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து கான்செப்ட் நான் வந்து கொடுக்கல, சரிங்களா. அதனால் வந்து காமனாக அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு தீர்த்து வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைக்காலஜி சம்மந்தமான வந்துட்டு இந்த மனம் தொடர்பான விஷயங்கள், அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம கையாளுறது, அதே மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலியில் நமக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதே மாதிரி மாமியார் மருமகள், அப்புறம் வேறு எந்த மாதிரியான அந்த உறவுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதுக்கான வந்து ஒரு சுமூகமான தீர்வு நம்முடைய மன நிம்மதிக்காக, இதெல்லாம் தேவை. நம்முடைய மன நிம்மதிக்காக, நம்முடைய மனம் வந்துட்டு ஒரு அமைதியாக வந்துட்டு செயல்படுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் வந்துட்டு எனக்கு வந்து தெரியும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் சஃபர் ஆகுறீங்க, எந்த மாதிரி வந்து ஒரு நீடு உங்களுக்கு இருக்கோ அது நீங்கள் வந்துட்டு லைவில் நீங்கள் வந்துட்டு வரும்பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், சரிங்களா. ஓகேங்களா. நன்றி. அப்போ முக்கியமான ஒரு விஷயம், எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்துட்டு எந்த நோயும் வந்துட்டு வராமல் நம்ம வந்து தீர்த்துக்கிறது, நம்ம சரி பண்ணிக்கிறது, இல்லை வந்த நோய்களை சரி பண்ணுறதுக்கான வந்து ஒரு உணவு முறைகள், அதே மாதிரி அதுக்கு சம்மந்தமான நான் இப்போ என்னுடைய படிப்பு விஷயங்களில் என்னென்ன இருக்கோ அந்த யோகா, அதே மாதிரி அக்குபஞ்சர், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சொல்லுவேன், சரிங்களா. எல்லாமே நம்ம வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்போ என்ன ஃபுட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்டு தான் மெயின். ஃபுட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நோய்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கிறதுக்கு, லைஃப்லாம் நம்ம வந்துட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஃபுட்டு தான் முக்கியம் இல்லையா. அதை நம்ம பேசிக்காக வச்சு அந்த டாபிக் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி அந்த டாப்பிக்குடைய வந்து ஒரு வே வந்து போகும், ஓகேங்களா. நன்றி.